ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 19 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இவங்க விஜயா வந்து ரெட் கலர் சாரி கட்டிருக்காங்க. அந்த கீரை கொண்டு வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்தோடனே அக்கா எந்த கீரை வேணும்னு வாங்கிக்கோங்கன்னே விஜயா வந்து, அதுவும் இல்லாம அவங்க வந்து அண்ணாமலை வர நீங்க ரொம்ப இளமையா இருக்கீங்கன்னு வர சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 45 வயசு இருக்குமானோடனே விஜயாக்கு அப்படியே கோவம் தலைக்கேறி, கீரையே வேண்டாம், இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு கீரையே ஆகாது, நீ போன்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி விட்டுட்டு இனிமே இந்த வீட்டுல கீரையே வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறமா ரோஹிணியையும் மனோஜையை மட்டும் சாமி கும்பிட கூட்டிட்டு போயிட்டு, நீ வந்து அவங்க கூட கடைக்கு போன, அவனை ஒரு பணக்கார பொண்ணாதான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், அதனால நீ வந்து என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது, கடையில இருந்து நீ நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அருண் வந்து சீதாவையும் மீனாவையும் பார்த்து இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு, காலையில வந்து ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு வந்து கல்யாணம் நமக்குள்ளதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே சத்யா வராரு. அப்ப சத்யா பார்த்தோன்னே மீனா வந்து, சத்யா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அருண் அங்க போயிடுறாரு தனியா. அப்ப மீனாவும் சீதாவும் மட்டும் இருக்கிறாங்க. இப்ப சத்யா வந்து அவர் வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு போனோடனே இப்போ அருண் வந்தோடனே அருணுக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. அப்போனே அருண் கிட்ட வந்து சீதா சொல்றாங்க, உங்களாலதான் அவன் டெஸ்ட் எழுதுனா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமா இவங்க 3 பேருமா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்துவோட ஷெட்டுக்கு வந்து முருகன் வர்றாரு. இப்போ முருகன் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நானும் வித்யாவும் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான் இருக்கோம். என்னோடனே ஏண்டா வீட்டுல சம்மதிக்கல, என்னோடனே அப்படியெல்லாம் இல்லனே, இந்த மாதிரி சிம்பிளா கோயில்ல வச்சு நம்ம சிம்பிளா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், எவ்வளவு செலவாகும் இல்லாட்டி அப்படின்னு சொன்னோடனே, நீ ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கிறடா உடனே, இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு என் கூட காலையில அங்க போய் டீட்டெயில் கேட்கறதுக்கு மட்டும் வரீங்களானேன்னு சொல்லிட்டு முத்துவை கூப்பிட வந்திருக்கிறாரு. முத்துவும் சரி நான் வரேன்னு சொல்லிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே வேற முருகன் போன பிறகு சத்யா வராரு. சத்யா வந்து இந்த மாதிரி ஸ்வீட் என்ன கொடுத்தோன்னே முத்து சொல்றாரு, நீ ஏன்டா கவலைப்படுற, நாளைக்கு நைட்டு நான் உங்க வீட்டு மொட்டை மாடியில எல்லாருக்கும் நம்ம வந்து விருந்து வச்சிடலாம் அப்படின்னோடனே இப்ப சத்யா ரொம்ப ஃபீல் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் அப்பா இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு, உங்கள் உருவத்தில் எங்கள் அப்பாவை பார்க்குறேன்னு சொல்லிட்டு முத்து வந்து கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, பார்வதி வராங்க. பார்வதியும் விஜயாவும் அந்த ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஆஃப் சாரி கட்டிட்டு 2 பேருமா சூப்பராக ரெடியாகி வெளியில் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அந்த ப்ரொமோ சீன், இவங்க 2 பேருமே அங்கே போய் டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிட்டு வெளியில் வரும்போது அந்த லேடி வராங்க. வந்து இந்த செயின் ஏன் செயின் மாதிரி இருக்குதே, அது வந்து திருடு போயிடுச்சு, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி சீடின்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை விஜய் அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.